வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட லவ் ஸ்டோரி தான் சொல்ல போகிறோம். எங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஆனிவர்சரிக்காண்டி இங்கே குயின் எலிசபெத் டூன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே வந்தோம். சரி இங்கேருந்து லவ் ஸ்டோரி சொல்லிடலாம். ஏன்னா வந்து சொல்கிறோம் அந்த வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு 1 இயராக டைம் ஓடி போயிடுச்சு. எப்படிடா அந்த 1 இயர் போச்சுங்கிறதும் தெரில. ஸோ சீக்கிரமாக வயசாகிடும் போல். ஸோ வந்து இதுக்கிடையில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன மொமெண்ட்ஸை வந்துட்டு மொமெண்ட்ஸ் சந்தோஷங்களை வந்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாழ்க்கையை நகர்த்திட்டு போக வேண்டியதுதான். சரி, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? 2016 ஸ்கூல் படித்தது. ஸ்கூல் படித்தது இருக்கா? ஆமாம். ஆக்சுவலி நாங்கள் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா 8th ஒன்றா படித்தோம். 8th வந்து நாங்கள் எஸ்எஸ் மெட்ரிக் ஸ்கூல்னு சொல்லிட்டு சிங்கம்னாரி சிவகங்கை மாவட்டத்தில் இருக்க படித்தோம். லிட்ரலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேஸ் ஆஃப் அவர் லைஃப்னால் வந்து அந்த ஸ்கூலில் சொல்லலாம். ஏன்னா வந்து அப்போ தான் அந்த ஸ்கூலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நானும் நத்தத்தில் லாண்டிஸ்னு ஒரு ஸ்கூலில் படித்தேன். அங்கேருந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. நான் கேரளாலேருந்து சிங்கம்னாரிக்கு. மேடம் வந்து கேரளா கிடையாது. ஸோ வந்து கேரளாலாம் அங்கே வேலை பார்க்க போயிருந்தாங்க. அவங்க டேடிலாம் ஃபேமிலியாக இங்கே ஒர்க்குக்காண்டி இங்கே ஷிஃப்ட் ஆயிருந்தாங்க. அங்கே ஒரு 2 இயர்ஸ் படிச்சிங்களா? 4 இயர்ஸ். 4 இயர்ஸ் மலையாளம் தெரியும். இதுதான் இப்போ நீங்கள் மலையாளம் தெரியுங்கிறப்ப வந்து என்ன மலையாளம் தெரியும் அப்படின்னு கேட்கணும். ஓகேங்களா? இப்போ நான் அதை வந்து கேட்குறேன். இதை வந்து இப்போ நீங்கள் அவங்ககிட்ட வந்து என்ன சொல்லணும்னா, எங்கள் ஆனிவர்சரிக்காண்டி நாங்கள் வந்து குயின் எலிசபெத் 2 ஹோட்டலுக்கு வந்திருக்கோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மலையாளத்தில் சொல்லுங்கள். எனக்கு குறைச்சு தான் அறியும். அந்த குறைச்சு மட்டும் தான் அவங்க மலையாளத்துலேயே தெரியுங்க. சரி, ஓகே, லவ் ஸ்டோரி வந்துடலாம். ஸோ வந்து 8th எனக்கு இவங்களை வந்து தெரியும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013 தெரியும். இப்போ 2026 இருக்கோம். கிட்டத்தட்ட 13 வருஷம் என் கூட ஒன்றா ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஆனால் ஸ்கூல் படிக்கல வந்து பார்த்தீங்கன்னா எலியும் பூனையும் விட மோசமாக அடிச்சுப்போம். ஸோ அப்போ ஓகே, இப்போ ஏன் அப்படி தான். இப்போ அவ்வளோ சண்டை போடுறதில்ல. ஏன்னா முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ ஸ்கூல் படிக்கல லவ் பண்ணல. ஸோ வந்து அப்போ எப்படி இருந்தோம் அப்படின்னா, அந்த ஸ்கூல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். கிளாஸ்மேட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 15 பேர் தான். 11 பசங்க 4 பொண்ணுங்க. ஸோ டீச்சர்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. படிக்கிறதுக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸுமே ஏகப்பட்டது இருக்கும். ஸோ வந்து அப்போ தான் ஸ்கூல் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சது. அப்படிங்கிறனால என்ன ஃபங்க்ஷன், ஒரு நாடகம் போடுறதா இருக்கட்டும், வேற என்ன இருக்கும், ஒரு டான்ஸ் காம்படிஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுவோம். கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயுமே. ஏன்னா அப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணனால நாங்கள் தான் அங்கே ஹீரோ மாதிரி கொஞ்சம் சீன். எங்களுக்கே அப்படி ஃபீல் ஆகும், நம்ம தான் வந்து இந்த ஸ்கூல்லேயே வந்து சீனியர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வந்து நாங்கள் செகண்ட் பேட்ச். 10th வந்து எங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு பேட்ச் தான் பாஸ் அவுட் ஆகிட்டாங்க. நாங்கள் செகண்ட் பேட்ச். ஸோ வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஸ்கூல் டேஸ் வந்து. அப்போ வந்து மேடம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தான் வந்து கிளாஸ் லீடரு. ஸோ கிளாஸ் லீடர்னாலே தெரியும்ல, சும்மா டீச்சர்ஸ்கிட்ட போட்டு கொடுக்கறது, அடி வாங்கி தர்றது, இந்த வேலையெல்லாம் வந்து நம்ம மேடம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. 8th 9th. ஸோ அதான் நான் ஜென்ரலி இவங்க வந்துட்டு பேசினா அங்கே வந்து கம்பல்சரி இங்கிலீஷில் பேசினா போர்டில் எழுதி வச்சுக்கணும், நேம்ஸ்லாம் இருக்கும். அப்பெல்லாம் வச்சுக்கணும்லாம் இல்லை, டீச்சர் சொல்லிட்டு போவாங்க. யாராச்சும் தமிழில் பேசினா சொல்லுங்க பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு போர்டில் எழுதி வைக்க சொல்லுவாங்க. மேடம் வந்து நான் எழுதி வைக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் எழுதி நின்று எல்லா பேரையும் எழுதி வச்சிருவாங்க. என் பேர், என் ஃப்ரெண்டு நிர்மல் பேரெல்லாம் முதல்ல எழுதி வச்சிருவாங்க. டீச்சர் வந்தோடனே 2 அடி டாம் டூம் டமில்னு போட்டு. இல்லை, இப்போ இவங்கெல்லாம் கொஞ்சம் சீன் போடுவாங்க. அதுக்காண்டியே நான் போய் போர்டில் பேர் எழுதி வச்சிருவேன். அதுக்கப்புறம் மேம் வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, போய் வெளியே. மேடம் பேசுற வந்து இங்கிலீஷை மட்டும் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து நீங்க ஒரு பயங்கரமான 8th படிக்கிறப்போ நான் கேரளால இருந்து வந்தேன்னா நான் தான் ரொம்ப நல்ல இங்கிலீஷ் பேசுவேன் கம்பேரிட்டிவ் அவங்கள காட்டிலும். ஸோ அதனால என்ன வந்து அந்த இங்கிலீஷ் லீடரா போட்டிருந்தாங்க. வாட் டு டூ பேசுங்க. அதுக்கப்புறம் 10th ஸ்டாண்டர்ட் வந்தோம். 10th ஸ்டாண்டர்ட் வந்து பப்ளிக் எக்ஸாம். ஸோ வந்து அப்போ வந்து ரேங்க் எப்படி எடுப்போம்னா, ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து என் ஃப்ரெண்ட் வந்து நிர்மல் பிரபாகரன், இந்த 2 கேரக்டர்ஸ் வந்து எடுத்துப்பானுங்க. எங்க 2 பேருக்கு தான் வந்து இந்த 3rd ரேங்க்கும் 4th ரேங்க்கும் சண்டை போட்டி வரும். நான் வந்து அதை போட்டியாவே எடுத்துக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா, படிக்கிறதுக்கான மார்க் வருது. ஏன்னா எங்க வீட்லயுமே வந்து என்னை படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணதே கிடையாது. ஆக்சுவலி அப்படிதான் இருக்கும். இருங்க சொல்லி முடிச்சிருக்கேன். ஆக்சுவலிக்கெல்லாம் இங்க இடம் கிடையாது. இருங்க மேடம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, 3ர்டுனா நான் தான் 3rd இருக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு காம்படிஷனுக்கு மேடம் போக மாட்டாங்க. ஏன்னா வந்து மேடத்துக்கு தமிழ் வராது. தமிழ் ஃபுல்லா எழுத்து பிள்ளையா தான் எழுதுவாங்க. அதனால 75 தெரியும்ல மார்க். எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு முன்னாடி இந்த மேக்ஸ் எக்ஸாம் சார் ஒரு நிமிஷம். ஒரு இது 10th எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம 10th படிச்சிருக்க ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும், ஈவினிங் கிளாஸ். அப்போ வந்துட்டு ஒரு டைம் என்ன பண்ணா,
சும்மா நம்ம வந்து அந்த 4 to 5 பிரேக் இருக்கும், திருப்பி 5 to 7 கிளாஸஸ் ரீஸ்டார்ட் ஆகும்ல. அந்த 4 to 5 ஸ்நாக்ஸ் பிரேக்ஸ்ல நாங்க வந்துட்டு கிளாஸ்க்குள்ள விளையாண்டுட்டு இருந்தோம். ஸோ விளையாண்டுட்டு இருக்கப்போ நானும் என் ஃப்ரெண்டும் ஏதோ ஏதோ பிடிச்சி ஓடி விளையாண்டுட்டு இருக்கப்போ கிளாஸை சுற்றி வரப்போ சார் தெரியாம என்னோட ஸ்கர்ட்டோட நுனி இருக்குல்ல அதை வந்து பிடிச்சிட்டாங்க. எக்ஸாக்ட் ரீசன் என்ன அப்படின்னா, மேடம் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியோ 2 நாளைக்கு முன்னாடியோ ஒரு டீஷர்ட் அடி வாங்கி கொடுத்துருந்தாங்க சரிங்களா. அப்போ வந்துட்டு அப்போ அதை சொல்லி ஏதோ கிண்டல் பண்ணால வந்துட்டு நான் சும்மா அங்கே சும்மா கொட்டுறதுக்குலாம் கை வாங்குவோம்ல. ஸோ அந்த மாதிரி உங்களை வந்து மேடம் ஓடிட்டாங்க. எங்கே ஓட அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையை இப்படி தொட போவோம்ல. அப்போ வந்து அவங்க உடல எட்ஜில் போயிட்டு ஸ்கர்ட்டில் கை பட்டுருச்சு. நான் அவ்வளோதான், எனக்கு பயமாயிட்டு. நாளைக்கு போயிட்டு அவங்க அப்பா அம்மாவில் வந்து கூட்டு வர போகிறாங்க, நம்ம வந்து பிரின்சிபல் வாசலில் தான் போய் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செம்மையாக பயந்துட்டு அடுத்த நாள் எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு வரேன். இவங்களுக்கு அது அவங்களுக்கு அது ஞாபகமே இல்லை, பட்டதே வந்து அவங்களுக்கு ஞாபகம் கிடையாது. நான் வந்து போச்சு, நம்ம பட்டது ஞாபகம் இல்ல, பட்டது தெரியும், பட் அதை நான் ஒரு பெருசா எடுத்துக்கல. நான் அதை பெருசா எடுத்துக்கிட்டு ஐயோ போச்சு, இனிமேல் இந்த பொண்ணுட்டு வந்து நம்ம பேசவே கூடாது, நம்ம வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஜோனுக்குள்ள போயிட்டேன். அப்போ அவ்வளோதான், அது ஒரு இன்சிடென்ட் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு. எக்ஸாம் ரிசல்ட் வரது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து யாரெல்லாம் சென்டம் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் வரப்போ பஸ்ஸில் வரப்போ கேட்குறாங்க. மேடம் எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 6-7 பேர் கையை தூக்குறாங்க. எனக்கு என்ன பண்ணுறேனே தெரில. ஏன்னா வந்து எனக்கு 1 மார்க் ஃபுல்லாக போயிடுச்சு. ஏன்னா வந்து என் கூட பக்கத்தில் வந்து இன்னொரு ஸ்கூலில் நல்லா படிக்கிற பையன் வந்து இருந்தான், பேர் எனக்கு மறந்து போச்சு. அந்த பையன்கிட்ட 1 மார்க் மட்டும் சொல்லிடு தம்பி, கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். ஓகேங்களா, இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் நல்லா சொல்லியிருந்தான் அவன். ஓகேங்களா, அவனோட கோஆர்டினேஷன் நம்ம வந்து இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் நல்லா சொல்லி கொடுத்தோம்னா சரி இவன் தான் இருக்கானே, எதுக்கு நம்ம 1 மார்க்குக்கு எஃபர்ட் போட்டுட்டு தியரி மட்டும் படிச்சுட்டு போயிடும். நான் படிச்சுட்டு போயிட்டேன். படிச்சுட்டு போனா அங்கே தலைவனும் கரெக்டாக தான் சொன்னான், ஆனால் நான் இடையில ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறேன்னு தெரில. அப்படியே மொதல் ஆன்சர்லேருந்து எழுதுறதுக்கு பதிலாக 2வதுலேருந்து அப்படியே வரிசை ஆன்சர் எழுதிட்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா 3 1 மார்க் தான் கரெக்டு 15ல். கடைசியில் மார்க் வந்து 83 வந்துச்சு. எனக்கு வந்து என்னடா எல்லாரும் 100 எடுக்க போகிறாங்க, நம்ம மட்டும் என்னடா அப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சு தூக்கமே வரல. அடுத்து போய் சயின்ஸு சோசியல் ரெண்டுக்கும் தூங்கவே இல்லை. ரிட்டர்லி சொல்லணும்னா ஒரு 2 மணி நேரம் தான் தூங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுவும் இப்படி கண்ண முடிட்டே லீவ் இருந்துச்சு. ஸோ ரெண்டும் படிச்சு சென்டம் போட்டாச்சு. சென்டம் போட்டது நான் வந்து சயின்ஸ்ல மட்டும் சென்டம் போட்டேன். சரி, சோஷியல் சயின்ஸ்ல சயின்ஸா சோஷியல் சயின்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. சோஷியல் சயின்ஸ் ஏன்னா எனக்கு சோஷியல் சயின்ஸ் சார் ரொம்ப பிடிக்குமா. அவர் அப்பெல்லாம் வந்துட்டு நான் வந்து எப்படின்னா நியூ டெல்லி வந்து ஸ்டேட்டா இல்ல வந்து கேபிட்டல் அது வந்து ஒரு ஸ்டேட்டா, தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்டா நியூ டெல்லி அப்படிங்கிறது? ஸ்டேட் பிளஸ் கேபிட்டல். நல்லா சார் சொல்லி கொடுத்துருக்காருங்க. ஸோ அதுக்கப்புறம் 10th முடிஞ்சிருச்சு. இப்போ யாராச்சும் 10th படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஒவ்வொரு சோஷியல் சப்ஜெக்ட்டுக்கும் பக்கத்துல ஒரு மேப்பை போட்டு வரைஞ்சு விடுங்க, அப்ப ஈஸியா வந்து மார்க் கிடைக்கும். இப்போ அவங்க சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுச்சான்னு மட்டும் சொல்லுங்க. புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் கைஸ். ஸோ அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் வந்ததுக்கு ஸ்கூல்லலாம் சென்டம் போட்டதுக்கு கோல்டு காயின் கொடுத்தாங்க. நான் வந்து 455 ஸ்கோர் பண்ணேன். மேடம் வந்து கூட நான் தான் 3rd. ஸோ அதில் வந்து 465 தான். 65 தான். நாங்கள் ப்ரூஃபுக்கு வந்து உங்களுக்கு வந்து மார்க் ஷீட்டை வந்து சைடில் போடுறோம். ஓகேங்களா, ஸோ வந்து ஸ்கூல் முடிஞ்சிருச்சு. அந்த ரிசல்ட் வரவே வந்து அவங்க அப்பா சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்க படித்த ஸ்கோர், அவங்க வந்து பிஎஸ்சி ஆக்சுவல் சயின்ஸ் படிச்சிருக்காங்க, இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குப்பா, நீங்கள் வேணா படிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. என்னது பிஎஸ்சி ஆக்சுவல் சயின்ஸ் மேக்ஸா? நம்மனா வந்து மெடிக்கல் தான் சார், நம்ம படித்த எம்பிபிஎஸ் தான் படிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தோம். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டும் படிக்கிறதுக்காண்டி ஹாஸ்டலில் சேர்த்துறேன்னு சொன்னாங்க அவங்க வீட்டில். சோ +1 +2 ஹாஸ்டல்ஸ் எங்க படிச்சோம் அப்படினா அந்தியூர்ல வந்து ஆதர் சைடுல ஒரு ஸ்கூல் இருக்கு. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்ல, எனிமீஸ்னு சொல்ல முடியாது. எனிமீஸ் தான் ஸ்கூல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. நீ யாரோ நான் யாரோ, நீ பேச மாட்டோம். நீ வந்து நீ கிளிச்ச கோட்டை தாண்டி இங்கிட்டு வர கூடாது, நான் தாண்டி இங்கிட்டு வர மாட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஆதர் சைடுல அந்தியூர்ல படிச்சேன். மேடம் வந்து அந்தியூர் வந்து ஈரோட்ல இருக்கு. நான் வந்து பிவிஎம் மாறிட்டேன். அங்க 10th வரை தான் இருக்கனால சிங்கமாரின்னு ஒரு ஊர்ல வந்துட்டு பாரிவல்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. அங்க வந்து மேடம் 11th 12th நாங்க 2016 பேட்ச் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதுக்கப்புறம் இந்த பீரியட் வந்து ஷார்ட்டா சொல்லிடலாம். அங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும், 5 மணிக்கு ஸ்டடி டைம், ஈவினிங் 11 மணி வரைக்கும் இப்படிதான் இருந்துச்சு அந்த 2 வருஷமும். ஸோ வந்து நான் வந்து 12th வந்து மார்க் வந்து பாத்தீங்கன்னா 1013 நினைக்கிறேன். நான் கம்மி தான். எவ்வளவு மேடம் சொல்ல முடியாது. சரி 900 சொச்சம். ஓகேங்களா, 979 கம்ப்யூட்டர் சயின்ஸ். அந்த 2 வருஷம் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம வந்து 10th படிக்கல ஸ்லாம் புக்லாம் வாங்கியிருப்போம்ல. ஸோ அதுல யாருக்கு எப்போ பர்த்டே எல்லாம் எழுதி வச்சிருக்கோம். மேடம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் வந்து வீட்லயே இல்லை, நான் எங்க அம்மாவோட நம்பர் தான் நான் எழுதி கொடுத்தேன். எனக்கு அம்மாவோட நம்பர் தான் இருந்துச்சு.
ஃபோன் நம்பர். அதுக்கு கால் பண்ணி எனக்கு பர்த்டே விஷ் எங்கள் அம்மா கிட்ட சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி அஜித் கிட்ட சொல்லிருங்க பர்த்டே விஷ் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி நான் அவங்க இங்கே இருப்பாங்க, ஏன்னா சாட்டர்டே சண்டே மேபி அவங்க அப்போ அந்த டைமில் சாட்டர்டே சண்டே வந்துச்சு, மேபி அவங்க வந்திருக்கலாம்னு நினச்சி கால் பண்ணால் அப்போ அவங்க தம்பி ஐ திங்க் தம்பி ஆகாஷ் தான் எடுத்தான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அண்ணே இங்கே இல்லைக்கா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆக்சுவலி ஃப்ரெண்டாக தான் நான் ஜஸ்ட் கால் பண்ணேன். அதுக்கப்புறம் அது முடிஞ்சிருச்சு 12th முடிஞ்சிருச்சு. 12th லீவில் இருக்கும். 12th லீவ் வந்துட்டு அப்போ தான் ஃபோன்லாம் வந்துட்டு ஃபேஸ்புக்கெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா காலேஜ்லாம் போகிறோம்ல, ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கையில வந்து மேடமோட ஃபேஸ்புக் ஐடி வந்து நான் யதார்த்தமாக பார்க்குறேன். சரி ரெக்வஸ்ட் கொடுப்பேன், ரெக்வஸ்ட் கொடுத்துட்டு ஒரு ஹாய்னு மெசேஜ் போட்டு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 days கழிச்சு ரிப்ளே வரல. திருப்பியும் நான் வந்துட்டு என்ன மேடம் மெசேஜ்லாம் பண்ண ரிப்ளை பண்ண தெரியாதோ அப்படிங்கிற மாதிரி நான் மெசேஜ் அனுப்புறேன். அதுக்கு உங்கள் அப்பா இருந்துட்டு தம்பி நான் அபுரோட அப்பா பேசுறேன், வீட்டுக்கு போயிட்டு அபுரோல பேச சொல்றேன் அப்படின்னா. என்னது அப்பா பேசுறீங்களா? ஏன்னா அப்ப வந்து நான் என்கிட்ட போன் இல்ல, நான் வந்துட்டு ஆக்சுவலி அப்பாவோட போன்ல ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருந்தேன். பிகாஸ் அப்பதானே நம்ம பாஸ்ட் அவுட் 12th, ஸோ அப்போ அதுக்குள்ளே வாங்க மாட்டாங்க. இப்போ நான் காலேஜ் வந்து சென்னையில் வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கேன், இவங்க வந்து திருச்சியில் பிஷப் ஹீபர் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ சும்மா வாட்ஸ்அப்லலாம் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கோம். மெசேஜ் பண்ணிட்டு இருக்கல அப்பயுமே எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா, லவ் பண்ணுங்கிற மைண்ட் செட்டே இல்லை எனக்கு. இவங்களுக்குமே அதே மாதிரி தான். ஏன்னா வந்து எங்க வீட்டில் வந்து கொஞ்சம் கேஸ்ட்லாம் பார்ப்பாங்க அப்படிங்கிற தாட் வந்து எனக்கு இருந்துச்சு. மேடத்துக்குமே வந்துட்டு நம்ம பண்ணா வீட்டில் சொல்ற பையனை தான் கல்யாணம் பண்ணணுங்கிற தாட் மாதிரி இருந்துச்சு. எனக்கு லவ்ல நம்பிக்கை இல்லை. நம்ம சும்மா ஃப்ரெண்ட்ஸ்ட்டு மெசேஜ் பண்ணுவோம்ல, நான் இங்கே லவ் பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணு இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்க, பார்த்து சொல்லுங்க, எனக்கு பொண்ணு போகிற குருவா அப்படிங்கிறேன். ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு இவங்க வந்துட்டு நான் என்ன புரோக்கரா வச்சு நடத்துறேன், ஒழுங்கு முறையாக போய் படிக்கிற வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருந்தோம். அப்படி பேசிட்டு இருக்கையில ஒரு நாள் என்ன பண்ணீங்க மேடம்? என்ன பண்ணோம், ஜஸ்ட் நம்ம மீட் பண்ணோம் ஊர்ல. மீட் ஆமா, அது வந்து எப்போ மீட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர்லாம் கிடையாது, October 7th மீட் பண்ணோம். எப்படி மீட் பண்ணோம்னா, நான் வந்து என் தம்பிக்கு வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கு. அந்த மீட்டிங்க்கு எங்ககிட்ட அப்போ வந்து எக்ஸல் தான் இருந்துச்சு. எக்ஸல் பைக்ல என் தம்பிக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு நான் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன். நானே காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தான். நானும் என் தம்பியும் எங்க ஊர் தியேட்டருக்கு வந்துட்டு சிவகார்த்திகேயன் மூவி பார்க்க போயிட்டு இருந்தோம். ஓகே, படம் பார்க்க போயிட்டு இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, நாங்க கிராஸ் பண்றேன், ஆப்போசிட் சைடுல போறேன், அவங்க அந்த சைடுல இருந்து வர்றாங்க. வர்றப்ப அஜிதே அப்படின்னு கத்துறாங்க. என்னடா அது, நம்மள வந்து ஒரு பொண்ணு இப்படி கூப்பிடுறாங்களே ரோட்ல. நல்லா கேஷுவலா எல்லாரும் பேசுவேன். சரி, என்னடா ஒரு பொண்ணு கூப்பிட்டு நம்ம நிக்காம போறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸல் அப்படியே யூட்டன் போட்டு வந்து நின்னாங்க. நின்னா என்ன நடக்கும், நான் பாக்குறேன் மேடத்தை, ஹாய் அப்படின்னு சொல்றேன். ஹாய் ப்ரோ, ஹாய் சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, இப்படி நேரா பாத்துக்கிட்டு இருந்தவங்க நம்மள வந்து கொஞ்சம் வெக்கப்பட்டு தலை கொஞ்சம் இப்படி குனிவாங்க, இப்படி கண்ணை மூடிட்டு இப்படி கீழே குனிஞ்சிட்டாங்க. அங்கேயே நான் விழுந்துட்டேன். ஓகேவா, ஆக்சுவலா தம்பி பின்னாடி இருந்தா, உங்க தம்பி வந்து உங்களுக்கு முன்னாடி இருந்தான். ஓகேவா, சரின்ட்டு அதுக்கப்புறம் நான் அதுவும் பெருசா எடுத்துக்கல. அதுக்கப்புறம் 2 பேரும் போயிட்டோம், சும்மா அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்ல பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் மேடம் வந்து ஒரு நாள் மெசேஜ் பண்ணாங்க. என்னன்னு மெசேஜ்? சரி, இப்போ க்ளோஸ் ஆயிட்டோம். ஐ லவ் யூ அப்படின்னு மெசேஜ். ஹலோ, ஐ லவ் யூலாம் நான் சொல்லலையே. என்ன சொன்னீங்க? இது இப்படிதான் டிஃபெண்ட் பண்ணுவாங்க கைஸ். ஆனா உண்மை என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. ஆனா ப்ரூஃப் இப்போ இருக்கான்னு தெரியல, தேடி கண்டுபிடிக்கிறேன். மேடம் வந்து என்ன மெசேஜ் பண்ணாங்கன்னா, I love you as a friend அப்படின்னு மெசேஜ் பண்ணாங்க. I love you as a friend. First I love you வந்துருச்சு, அதுக்கப்புறம் as a friend வந்துச்சு. அதுக்கப்புறம் யோசிச்சு I love you as a friend அப்படின்னு தான் சொன்னேன் தவிர I love you ஒரே சென்டென்ஸா வரல गाइस. நான் வந்து I love you னு வந்துருச்சு, என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் as a friend அப்படினா சரி ஓகே, நானும் வந்து just friends me too அப்படின்னு போட்டு முடிச்சாச்சு. ஓகேவா, அதுக்கப்புறம் போகுது கொஞ்ச நாள் ஆயிடுச்சு, ஒரு 1 week கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேடம் வந்து ஒரு நாள் வந்து நான் உங்களுக்கு கால் பண்றேன் 6:30க்கு. கால் பண்ணா மேடம் வந்து ஃபோன் எடுக்கல, கட் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் வருது. நான் வந்து 6 மணிக்கு மேல எங்க வீட்டுல தவிர வேற யார்ட்டையும் பேசுறது கிடையாது. பேசுறதா இருந்தா நாளைக்கு கால் பண்ணு அப்படின்ட்டாங்க. நான் வந்து என்னோட வந்து ஒரு புரோட்டோகால் மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தேன் லைஃப். புரோட்டோகாலுக்கு வந்து நம்ம ஜூலியாக்கா உள்ள வர்றாங்க. லைக் என்னன்னா வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட மட்டும் தான் ஆஃப்டர் 6 அப்படின்னு பேசணும். யாருக்கிட்டயும் அன்னோன் பீப்புளோ ஃப்ரெண்ட்ஸோ அவுட் ஆஃப் ஃபேமிலி வந்துட்டு நம்ம பேசக்கூடாதுன்னு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு பொண்ணா நம்ம செட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா, அவங்க சொல்லிட்டாங்க, சொல்லி முடிச்சுட்டா சரிங்க. அதுக்கப்புறம் சரி நான் விட்டுட்டேன், ஓகேன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன். அடுத்த நாள் வருது. அடுத்த நாள் வந்ததுக்கு அப்புறம் மேடம் என்ன பண்றாங்கன்னா, மேடம் என்ன பண்ணாங்க, சார் தான் வந்து அடுத்த நாள் காலையில அவங்க கால் பண்ணாங்க. அடுத்த நாள் கால் பண்ணதுக்கு நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டு நாங்க வந்து இப்ப யார்ட்டையும் பேசுறது கிடையாது, என் அப்பாயின்மெண்ட் வந்து 6 மணிக்கு மேலதான் ஃப்ரீயா இருக்கு, நீங்க கால் பண்றேன்னா அப்ப கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அப்போ வந்து ஒரு கால் வந்துச்சு கைஸ். 6:30க்கு அடிச்சாங்க, நான் எடுக்கல. திருப்பி வந்து ஒரு 9 மணிக்கு எடுத்தாங்க. அந்த காலை எடுத்ததுதான்
குத்தம். நான் எடுத்த பண்ண தப்பு. நானுமே ஆக்சுவலி என்னோட ப்ரோட்டோகால் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு சரி இவன் கோச்சிக்கிட்டானே அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டா போயிட்டானே சரி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க. ஆஃப்டர் டின்னர் நினைக்கிறேன். டின்னர் கதையெல்லாம் அவங்க கேட்டாங்களா? ஒழுங்கா பதில் இல்ல. 9 இவ்வளவு கால் பண்ணாங்க. நானும் எடுத்துட்டோம், பேச ஆரம்பிக்கிறோம். பேச ஆரம்பிச்சோன்னா பேசுறோம் மணி 10 ஆகுது, 11 ஆகுது, மணி 2 ஆகுது, 3 ஆயிடுச்சு. 3:10. இந்த 2 நாங்களும் இப்போ இந்த ஸ்கூல்ல அந்த 11th 12th படிச்சப்பலாம் என்ன பண்ணோம் ஏது அது இதுன்னு ஃபுல்லா ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 3 மணி போல. ஸோ இது நடந்தது நவம்பர் 7. 3 மணி போல இது நடந்தது நவம்பர் 7. ஆமா, அக்டோபர் 7ல மீட் பண்ணோம். தென் நவம்பர் 7 இது. நான் வந்து என்ன கேட்டேன் அப்படின்னா, இது மாதிரி என்ன கட்டிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3.25க்கு கேட்டேன். அந்த சைடுல இருந்து பாதி ப்ரொபோசல் ஐ லவ் யூ as a friend வந்து ப்ரொபோசல் இல்ல. ஓகே சரி, அவங்க டிஃபெண்ட் பண்றாங்க கைஸ், நீங்களே எடுத்து தெரிஞ்சுக்க வேண்டியதான். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு உங்க எதுவுமே பதில் சொல்லல, அப்படின்னு சொல்லல, சொல்லல. ஒரு 2 நிமிஷம் அமைதியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயம் பேசணும். அதுக்கப்புறம் வேற ஏதோ பேசிட்டு இருந்தோம். ஆனா வந்து தெரிஞ்சிருச்சு மௌனம் வந்து சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்க? நீங்க எதுக்கு எதுவுமே சொல்லாம இருந்தீங்க? இப்போ மீன்ஸ் என்ன எஸ் சொல்றத ப்ராசஸ் பண்ணேன்னு சொல்லுவாங்க கைஸ். அதெல்லாம் உண்மை கிடையாது. அடுத்து வந்து நான் அடுத்த நாள் காலையில வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, அந்த 3 படத்துல லவ் சொல்லிட்டு துள்ளி குதிச்சு ஓடிட்டு இருப்பார்ல, அந்த மாதிரி காலேஜ் ஓடிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி மீட் பண்ணி டைரக்டா ஒரு ப்ராப்பரா ப்ரொபோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசம்பர் 2 வந்து திருச்சி போறேன். திருச்சி போயிட்டு அப்ப அன்னைக்கு வந்து ஃபுல்லா மழை வேற. நான் காலையில 6 மணிக்கெல்லாம் போயிட்டேன். இவங்க வந்து 12:30க்கு அவங்க ஃப்ரெண்டோட வெளியே வந்தாங்க. நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி இவங்க வந்து 6:30க்கு வந்து இறங்குனாங்களா. இறங்குனதுக்கப்புறம் வந்துட்டு சடனாக வந்துட்டு என் ஹாஸ்டலுக்கு வெளியே வந்து நின்றுட்டு கால் பண்ணாங்க. நான் வெளியே இருக்கேன், எட்டிப்பாரு ஜன்னல் வெளியேன்னு சொன்னாங்க. அப்போ எட்டி பார்த்தப்போ நான் உண்மையிலேயே அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு பொய் சொல்கிறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு பொய் சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உண்மையிலே நிற்கிறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து கிளைமேட்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. அது அப்போ அது வந்து செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சொல்றாங்க ஆக்சுவலி அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு என்னால் வந்துட்டு அப்போதைக்கு வெளியே வர முடியாது. 12:30 அந்த எனக்கு வந்து ஆஃப்டர்நூன் காலேஜ்னால 12:30க்கு தான் வந்து நான் காலேஜ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெளியே வர முடியும். ஏன்னா ஹாஸ்டலில் படித்தாங்க. அப்போ வந்துட்டு நான் 12:30 கிட்ட தான் வர முடியும், எனக்கு முன்னாடியே வர முடியாது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொன்னதுக்கப்புறம் அவங்க அப்புறம் வெளியே சுற்றிட்டு கரெக்டாக 12:30க்கு ஹாஸ்டல்லேருந்து நான் கிளம்பினோன்னா அவங்களுக்கு கால் பண்ணிட்டேன். அவங்க வந்துட்டு வெளியே வந்து நின்றுட்டு இருந்தாங்க காலேஜுக்கு வெளியே. பிஷப் பீப்பர்ல முன்னாடி ஒரு 10 years பேக் அந்த மரம்லாம் வச்சுட்டு வேற லெவல்ல இருக்கும். இப்போ சேஞ்ச் ஓவர் ஆயிடுச்சு. அந்த பேப்பர் பூன்னு சொல்லுவாங்கல, அந்த மரம் வந்து இப்படி சாஞ்ச மாதிரி படந்து செமையா இருக்கும் அந்த இது. அது வந்துட்டு அங்க நின்னுட்டு இருக்கப்போ அப்படியே ஒரு மாதிரி ஹீரோ எஃபெக்ட்ல பொக்கே எல்லாம் கொண்டு வந்துட்டு அப்படியே மாசா இருந்தாரு ஐயா. நான் வந்துட்டு எனக்கு எனக்கு ஆக்சுவலி இதுவரையும் நான் வந்து ஒரு ஃப்ரெண்டா அந்த ஃபீலிங் இல்லாம பார்த்துட்டு இப்போ ஒரு சடனா ஒரு ஃபீலிங்கோட ஒரு மாதிரி அது ஒரு டிஃப்ரெண்டான இது இன்னமும் ஸ்டில் அது அந்த வந்து அப்படியே நமக்கு கண்ணில் வரும் அந்த சீன். அப்புறம் அவங்கள போய் பார்த்தேன்னா பார்த்ததுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. வந்ததுக்கப்புறம் அவங்களும் அவங்க ஃப்ரெண்டு வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் நான் கரெக்டாக அந்த ஸ்பாட்லாம் பார்த்து வச்சேங்க. அந்த பூ இப்படிலாம் அந்த கேம்பஸில் இப்படி சாஞ்சு இருந்துச்சு. வந்ததுக்கப்புறம் நான் பொக்கே கொடுத்தேன், முட்டி போட்டு பொக்கே கொடுத்தேன். மேடம் பொக்கே வாங்கிக்கிட்டாங்க. அப்போ வந்து ஒரு ரிங்கு மாட்டி விட்டேன். இப்போ இந்த ரிங் வச்சுருக்காங்களே இதுலேயே வந்து ஒரு இது வந்து கோல்டு இது. இதே இதில் ஒரு சில்வர் ரிங் மாட்டி விட்டேன். சேம் டிசைன். இதெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. வாங்கிக்கிட்டு நம்ம சொன்னதுக்கு வந்து ஐ லவ் யூன்னு சொன்னாங்க. இங்க பாருங்க ரிங் போட்டு அவங்க போட்டாங்க. இதுக்கு மேல என்ன எஸ்ன்னு சொல்லணும்னு எனக்கு தெரியல. நான் சொன்னதுக்கு திருப்பி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஐ லவ் யூ சொல்லல, அவ்வளவுதான். ஐ லவ் யூ டூலாம் சொல்லல. அதுக்கப்புறம் பட் ஐ அக்செப்ட் தி லவ் அப்படினா நான் ரிங் அக்செப்ட் பண்ணிட்டேன். அதுக்கு மேல என்ன? அதுக்கப்புறம் வந்து ஒரு பேக்கரி போனோம். பேக்கரி போயிட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ஒரு அது காலேஜ் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் வேற அப்போதைக்கு வந்தாங்க. ஆமா. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அவங்க காலேஜ் போயிட்டாங்க. மதியானம் காலேஜ் போயிட்டாங்க. நான் பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போயிட்டோம். அப்போ நான் வந்து அந்த காலில் பேசுகிறப்ப நான் என்ன தெளிவாக சொன்னேன் அப்படின்னா, நம்ம 2 பேர் லவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 2 பேரும் சொல்லி தான் வந்து நம்ம வீட்டுக்கு தெரியும். இப்போ வந்து நீ வந்து என் கூட சுற்றிக்கிட்டு இருந்த இது மாதிரி அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு வேற யாரோ சொல்லி உன் வீட்டுக்கு தெரியக்கூடாது. அதுலயே ஸ்ட்ராங்கா இருந்தோம். பர்மிஷன் வாங்கி தான் மேரேஜ் பண்ணனும். 2 பேர் வீட்லயும் ஒத்துக்கிட்டு தான் மேரேஜ் பண்ணனும் அப்படிங்கிற விஷயத்துல வந்து இது சொல்லி தான் வந்து 2 பேரோட தாட்டுமே அதுல வந்து ஒண்ணா இருந்துச்சு. ஆமா, இதுல வந்து 2 பேருமே பேரண்ட்ஸ் தான் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காங்க. சோ அவங்களுக்கு அகைன்ஸ்டா போய் நம்ம மேரேஜ் பண்ண கூடாது. என் பேரண்ட்ஸ் சரி, அவங்க பேரண்ட்ஸ் சரி, ஒரே மென்டாலிட்டி பீப்புள்ஸ் தான். அவங்க 2 பேருமே வந்துட்டு ஃபுல்லா வந்து ஓகே குழந்தைங்களுக்கு இது நல்லா இருந்தா நல்லா இருக்கும்னு பண்றவங்க. அவங்கள வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ண கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க நம்ம வந்து அந்த ஸ்டடீஸ்ல இருந்து
நம்மளோட நெசசிட்டிலேருந்து நம்ம காலேஜ் ஃபீஸ் கட்டினது எல்லாமே அவங்க கஷ்டப்பட்டு தான் பே பண்ணியிருந்தாங்க. அதனால அந்த விஷயத்தில் கிளியராக இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நாட்கள் கடந்து போச்சு. அதுக்கப்புறம் மேடமோட ப்ரொபோசல் வந்து நாங்களுக்கு சொல்லிடுறாங்க கைஸ். அடுத்து வந்து January 17 விஜயோட படத்தில் வந்து நான் வந்து ஐயா வந்து விஜய் ரசிகன் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால டிஃப்ரெண்டா ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டாலாம் ப்ரொபோஸ்லாம் இல்லைங்க. அது நான் வந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். படம் வந்து தீவிரமா ஒரு ஃபைட் சீன் போயிட்டு இருக்கு. ஃபைட் சீனை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பைரவா படம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மூவியா தான் நாங்க பார்த்தோம். அதனால அது எனக்கு ஸோ வந்து அப்போ என்ன பண்ணாங்கன்னா எங்க மேடம் வந்து ஒரு சில்வர் ரிங் வந்து அப்போ மாட்டி விட்டாங்க. சில்வர் ரிங் மாட்டி விட்டுட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான், இதுதாங்க ப்ரொபோசல். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நாங்கள் படம் பார்த்தோம். படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 3 வருஷம் படிச்சிங்களா? ஆமா, 3 வருஷம் படிச்சாங்க. ஒரு வருஷத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 or 5 டைம்ஸ் மீட் பண்ணியிருப்போம். அவ்வளோதான். பெருசாலாம் இல்லை. காலையில வருவாங்க, ஒரு ஹாஃப் டே வந்துட்டு எங்க நாங்கள் ஃபுட்டு தான். அப்பயும் பேக்கரி அந்த மாதிரி தான் போயிட்டு பனானா லீஃப்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஒரு A1 ஒரு ஹோட்டல் இருக்கும். இந்த மாதிரி போய் தேடி போய் சாப்பிட்டோம். ஆமா. அதுக்கப்புறம் உங்களுக்கு காலேஜ் முடிஞ்சிருச்சு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் படிச்ச கோர்ஸ் வந்து 6 years. எனக்கு 3 years தான். நான் 3 years முடிஞ்சிச்சு. கேம்பஸ்ல செலக்ட் ஆயிட்டு சென்னை வந்துட்டேன். கேம்பஸ்ல செலக்ட் ஆனதுக்கு ஒரு கதை இருக்கு. மேடம் வந்து அவங்க திருச்சியில அவங்களுக்கு இந்த ட்ரைனிங் வச்சாங்க. ட்ரைனிங் வச்சுட்டு அம்மா நீ வேற சிவகங்கைன்னு சொல்ற, உனக்கு வேணா நான் வந்து காரைக்குடி இல்லைன்னா மதுரையில நான் உனக்கு அரேஞ்ச் பண்ணி தரேன் ஒர்க் அப்படின்னாங்க. எங்க அம்மா அப்பா நல்லதாச்சே இங்கே போட்டுக்கோ பரவாயில்லன்னு சொல்றாங்க. அப்புறம் எங்க அப்பாட்ட அப்பா எனக்கு வேணாம், நான் சென்னை போனாதான் எக்ஸ்ப்ளோஷர் கிடைக்கும், இங்க ஒன்னும் கிடைக்காதுப்பான்னு சொல்லி எங்க அப்பா கிட்ட சொன்னேன். எங்க அப்பா வந்துட்டு சரி பிள்ளை என்ன ஆசைப்பட்டோம் அதே செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சென்னை வந்தாங்க. சென்னை வந்துட்டு நான் இப்போ 2019 வந்தாங்க. ஆமா, 16 17 19 2019 சென்னை வந்துட்டேன். வந்ததுக்கு ரீசன் ஐயா. அதுக்கப்புறம் நான் அப்பதான் காலேஜ் 4th year படிக்கிறேன். அப்பயுமே நிறைய மீட் பண்ணோம். அவங்க வெளியே வந்து அவங்க டிவிஎஸ் இன்சூரன்ஸ்ல செலக்ட் ஆனாங்க. ஆமா, டால்ச்சினி டிவிஎஸ் இன்சூரன்ஸ்ல ஒர்க் பண்ணாங்க. இவங்க இருந்த பிஜி ஹாஸ்டல் பக்கத்துலயே வந்து தால்ச்சினின்னு ஒரு ஹோட்டல் இருக்கும். அப்ப நான் என்ன சொல்லிட்டு இருப்பேன்னா, அபூர்வம் அந்த கடையில வெங்காயம் நல்லா இருக்கு, பிரியாணின்னு சொல்லுவாங்களா, அது வெங்காயம் நல்லா இருக்கு, அதுக்கு அந்த கடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். இவங்க வந்து கிரில் சிக்கன் சொல்லுவாங்க, நான் வந்து வெங்காயம் இல்லைன்னா கொத்து பரோட்டா, இது 2 தான் மேஜரா சொல்லிட்டு இருப்பேன். மேஜரா சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா வெங்காயம் தான். சோ நிறைய அந்த கடையில சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் மால்ஸ்க்குலாம் போனோம்னு நினைக்கிறேன். மால்ஸ்க்குலாம் போய் படம்லாம் அப்பெல்லாம் பீச் கூட போகல நாங்க. ஆக்சுவலி சென்னையில வந்து இவங்க நிறைய வாட்டி கேட்டுட்டு இருந்தாங்க, பீச் கூட்டு போ. போவே இல்ல. அப்போ 2 years அங்க இருந்தப்போ 2 yearsல நீங்க அங்க இல்ல மேடம். 2019 8வது மாசம் இங்க வந்தாங்க. 8வது மாசம் வந்தாங்க. 2019-20ல கோவிட் வந்துருச்சு. கோவிட் வந்த உடனே மேடம் வந்து மூட்டை முடிச்சு கட்டிட்டு வொர்க் ஃப்ரம் ஹோம்னு மூட்டை முடிச்சு கட்டிட்டு காலேஜுக்கு போயிட்டேன். காலேஜ் எங்க காலேஜ்ல இருந்த நானும் ஆன்லைன் கிளாஸ்னு சொல்லிட்டு நானும் சிங்கனரி வந்துட்டேன். ஒரே டவுன்ல தான். எங்களுக்கு நீங்க பார்த்தா ஒரு 8 months ஒரு 7 months தான் சென்னையில ஒண்ணா இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். 6 months கூட இல்ல, மேபி 6 months தான் இருக்கும். சோ மோஸ்ட்லி கோவிட் வந்தனால எல்லாமே வொர்க் ஃப்ரம் ஹோம் அப்படி ஆயிடுச்சு. அப்பயும் மீட் பண்ண முடியல. ஒரே ஊர்ல இருந்தாலும் மீட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் நாங்க அங்க இல்ல, நாங்க வந்து எங்க கிராமத்துக்கு போயிட்டோம். பக்கத்துல வந்து வெள்ளிப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்கு. இருந்தாலும் வர மாட்டாங்க. நான் தைரியமா போவேன். இவங்க வந்து நான் வந்து ஏடிஎம்ல கேஷ் எடுக்க போவேங்க. இவங்க வந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு கேஷ் எடுக்க அங்கேயே வருவாங்க. ஆனா இவ வந்துட்டு ஊர்ல என்ன பார்த்தா யாரு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேஷ் சொன்ன விஷயம் தான். யாருமே நம்மள வந்து யாரும் சொல்லிடக்கூடாது அந்த மாதிரி ஒரு தாட் தான். இவங்க வந்து என் பின்னாடி சுத்தி வருவாங்க. கைஸ் என் வீட்டுக்கு முன்னாடி வந்து இப்படி சுத்தி போறது. நான் இவங்க எங்க எந்த பக்கெட் ஊருக்கு வந்துட்டாங்கன்னா எங்கிட்டு இருக்காங்கன்னா அந்த பக்கெட்டை நான் தலை வச்சு படுக்க மாட்டேன், திரும்ப பார்க்க மாட்டேன். இவங்க வந்து அப்படி கிடையாது. நான் வந்து கோயிலுக்கு போறேன்னா பின்னாடியே வர்றது, நான் வந்து மார்க்கெட்டுக்கு போறேனாலும் பின்னாடியே வர்றது, கேஷ் எடுக்க போனாலும் பின்னாடியே வர்றது. அதுல ஒரு கிக் இருக்கும், அது சொன்னா புரியாது. ஆமா, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2 வருஷம் இங்க டிவிஎஸ்ல ஒர்க் பண்ணாங்க. ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேடத்துக்கு துபாயில வேலை கிடைச்சிச்சு. துபாய்க்கு வந்துட்டாங்க. துபாய்க்கு வந்துட்டோம். கதையில எப்படிங்க இப்படி வர முடியும்? இப்போ வந்ததை சொல்ல முடியுமா? துபாய் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து எங்க வீட்டுல பேசுறேன். எங்க வீட்டுல பேசினா நான் துபாய் வர்றதுக்கு முன்னாடி எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன். எங்க அம்மாவும் கண்டுபிடிச்சிட்டாங்க, அது வேற விஷயம். நான் கண்டுபிடிச்சாங்க சின்ஸ் என் தங்கச்சி வந்து நான் ஸ்டேட்டஸ் வைக்கிறத லவ் ஸ்டேட்டஸா வைக்கிறத பார்த்து எங்க அம்மாட்ட கிட்ட என்ன பெரியம்மா அக்கா லவ் ஸ்டேட்டஸா வைக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டுப்பா போல. அப்பயே எங்க அம்மா நீ யாரும் லவ் பண்றியா அப்படின்னு சொன்னோன்னா ஆமா பண்றேன் சொல்லிட்டாங்க. அம்மா கிட்ட மட்டும் துபாய் வர்றதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன். தம்பிகிட்ட கூட அப்ப சொல்லலன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து 1 year கிட்ட சொல்லலை துபாய் வந்ததுக்கு அப்புறமே. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாட்ட தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். ஃபஸ்ட்டு என்னன்னு சொன்னேன்னா அந்த மாதிரி அப்போ அவங்கக்கிட்ட அப்போ தான் நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் எங்கே வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா காவேரி ஹாஸ்பிட்டலில் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணப்போ எங்கள் அப்பா கிட்ட சொல்கிறேன்,
இந்த மாதிரிப்பா எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அவளை கட்டினா வந்து நான் சந்தோஷமாக இருப்பேன்னு நினைக்கிறேன், உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் எங்கள் மாமாட்டெல்லாம் கேட்டுட்டு பேசிட்டு அவங்களும் ரொம்ப யோசிச்சாங்க. ஏன்னா வந்து எங்கள் கிராமம் வந்து கொஞ்சம் கேஸ்ட்டை பற்றிலாம் யோசிப்பாங்க, சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற தாட்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிட்ட சொன்னாங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஒத்துக்கிறது கொஞ்சம் டைம் ஆச்சு, 1.5 இயர்ஸ் கிட்ட ஆச்சு. இப்போ எங்க வீட்ல வந்துட்டு நான் வந்து இவங்க வீட்ல வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அஜித்னு பேர் சொன்னோடனே ஓகே சொல்லிட்டாங்க. அப்படிலாம் எங்க அம்மா ஓகே சொன்னாங்க, நல்ல பையன் தான் அது தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. பட் எங்க அப்பா கிட்ட சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்ல. சீரியஸா இப்ப வரையும் நான் எங்க அப்பா கிட்ட நான் லவ் பண்றேன்னு சொன்னேன்னா நான் சொல்லவே இல்லை. என் தம்பி தான் அவ பண்றா, அந்த பையனும் நல்லா இருக்காங்க, படிச்சிருக்காங்க, மீன்ஸ் நல்லா லைஃப் அவங்க ரன் பண்ணுவாங்க. என்னோட கோல் வந்துட்டு நான் 2020 வந்து துபாய் வந்துட்டு ஓரளவுக்கு ஃபேமிலி செட் பண்ணிட்டு சொன்னோன்னா கிளிக் ஆயிரும். 2021 ஆமா 22 மிட்ல வந்து நான் எங்க அப்பா கிட்ட வந்துட்டு, எங்க அப்பா என் பர்த்டே அன்னைக்கு கால் பண்ணாரு. கால் பண்ணிட்டு எங்க அப்பா கிட்ட நான் சொல்லவே இல்லை. எங்க அப்பா கிட்ட கால் பண்ணிட்டு நீ ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு உனக்கு பிடிச்ச வாழ்க்கைய நான் வந்து அமைச்சு தரேன்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. யோசிச்சு தான் சொன்னாங்க. மீன்ஸ் யோசிச்சாங்க. ஆனா என்கிட்ட வந்து ஓப்பனா கேட்கறதோ அதெல்லாம் இல்ல. எங்க அப்பா ஆல்ரெடி எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னாரு. நான் ஒரே ஹாப்பி மூட்ல ஆயிட்டேன். ஆனா இவங்களுக்கு வந்து 23 ஆச்சு. நான் 22லயே எங்க வீட்ல எல்லாத்தையும் ஓகே. அதுக்கப்புறம் என் தம்பி தான் வந்து எங்க வீட்லலாம் கன்வின்ஸ் பண்ண, அந்த மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அவங்க 2 பேரும் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க, ஸோ கட்டி வைங்க அப்படின்னு சொல்லி என் தம்பியும் 2 பேர் வீட்லயும் தம்பிங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2023லயே போயிட்டு பொண்ணு கேட்டாச்சு அந்த ஆமா கேட்டாச்சு மேல ஜூன் 9 பொண்ணு கேட்டதுக்கு எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிட்டு மேரேஜ் வந்து ஒரு 1 or 2 இயர்ஸ் கழிச்சு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு அப்பதான் ஸ்டார்ட் பண்ணாங்க வர்க்கிங். அதுலயும் அதுக்கு முன்னாடி போய் எங்க வீட்டுல வந்து ஜாதகம் பார்த்தப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த பொண்ணையும் பையனையும் வந்து கண்டிப்பா கட்டி வச்சிருங்க. ஆமா ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எப்படி சொல்றது, இவங்க தான் அந்த ஜோசியர் வந்து என்ன சொன்னாங்க, அவங்க 2 பேருமே வந்து ஒருத்தருக்கு இன்னொருத்தர் அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்லல, எப்படி சொன்னாங்க, லைக் இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகம் தான் உடல் இன்னொருத்தர் உயிர் மாதிரி, ஒருத்தருக்கு பிரிஞ்சிருக்க மாட்டாங்க. சோ அது எங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜா போச்சு. ஏன்னா எங்க அம்மாவுமே ஜாதகம் அதெல்லாம் கொஞ்சம் பார்ப்பாங்க, அதே மாதிரி இவங்க வீட்லயுமே எல்லாமே பார்ப்பாங்க. கொஞ்சம் டைம் எடுத்து ஒத்துக்க வச்சுட்டாங்க இவங்க. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் ஆச்சு. நான் வந்து காவேரி ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணேன். அப்பயும் நான் இங்க துபாயில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் காவேரி ஹாஸ்பிட்டலில் கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் ஒர்க் பண்ணேன் ஒரு 2.5 இயர்ஸ். நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. அங்கே நல்லா கற்றுக்கிட்டு நான் ரிசைன் பண்ணிட்டேன். எப்போ ரிசைன் பண்ணேன், ஏப்ரல் மாதம் ரிசைன் பண்ணதுக்கப்புறம் மேரேஜ் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 2025 ஜான்லேயே வந்து மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. மேரேஜ் வந்து சிங்கம்நாளில் நடந்துச்சு. அதுக்கு 2 ஃபேமிலிக்குமே வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். மேடம் ஆச்சும் அவங்களோட மேரேஜ் எக்ஸ்பென்சஸ் வந்து அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் என் சைடில் வந்து எங்கள் வீட்டில் தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப நல்லபடியாக பண்ணி வச்சாங்க. ஸோ வந்து நம்ம 2 பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸ்டில் மேனேஜ்ட். இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்திலே இருக்கும்ல. ஸோ வந்து அவங்கள ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்லாம் கூட்டிகிட்டு போகணும் உங்களோட பிளான் இருக்குது. ஸோ வந்து எங்களோட லவ் ஸ்டோரிஸ் வந்து டீட்டெயில்டாக சொல்லட்டுமான்னு எங்களால் சொல்ல முடியாது. ஆனால் எங்களால் எவ்வளோ கன்வே பண்ண முடியும் என்னென்ன மெயின் இருந்துச்சு. ஆனால் இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா என் லைஃப்பில் வந்து நான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபே வந்து நான் 2020 ஸ்டார்ட் பண்ணது. இப்போ 2026 வரைக்குமே பார்த்தீங்கன்னா எனக்கு 16,000 ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் போடுறது, நான் பைக் வ்ளாக் பண்ணுறேன்னு சொல்கிறது, ஏதாச்சும் ஒரு விஷயம் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது எதுக்குமே வந்து நீ பண்ணாத அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ட்ரை பண்ணு, உன்னோட எஃபோர்ட்டை போடு, உனக்கானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ வந்து அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்பெல்லாம் பேச மாட்டீங்களே. இல்லை சொல்லணும்ல, இப்போ எந்த விஷயத்துக்குமே தடையாக இருக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப் போகிறேன்னு சொன்னாலும் சரி, இல்லை வந்து இப்போ நான் வந்து யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு டொனேஷன் கொடுக்கணும்னு சொன்னாலும் சரி, இல்லை யாருக்காச்சும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பைசா கேட்குறாங்க கொடுக்கணும்னு சொன்னாலும் சரி, ஏன் கொடுத்த, யாரை கேட்டு கொடுத்த அப்படிங்கிற கொஸ்டினே வராது. உனக்கு சரின்னு தோணுதா நீ பண்ணு. அவனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. இவன்தோ அவனுக்கு தோன்றதை அவன் பண்ணணும், அதுதான் லைஃப். அது பண்றதுல அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அவன் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற. இப்போ நான் எவ்வளோ அவனுக்கு இது பண்றேனோ சேம் வே எனக்கும் அவன் சப்போர்ட் பண்ணுவான். எனக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட் சர்க்கிள் சொல்லணும்னா அப்படிலாம் யாரும் இல்லை. ஒரே ஒரு ஃப்ரெண்ட் தான் நான் வச்சிருக்கேன். ஆனா ஃபேமிலினா எனக்கு சாகித்யா
இப்போ So, 12th மிஷ்பாவை சொல்லல. மிஷ்பா பார்த்துக்கங்க, உங்க பேர் வந்து இல்ல மிஷ்பாவும் க்ளோஸ். நான் ஸ்கூல் க்ளோஸ். ஆனா படிக்கிறப்ப ஸ்கூலுக்கு அப்புறம் அவங்க டச்ல இல்லாதனால ஸ்டில் எப்ப பேசினாலும் இப்ப கால் பண்ணா கூட அவகிட்ட அதே வைப் தான் இருக்கும். எனக்கு ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு ஃப்ரெண்ட் இருந்துச்சு, காலேஜ் படிக்கிறப்ப ஃப்ரெண்ட் இருக்கு, ஆஃபீஸ் படிக்கிறப்ப அதெல்லாம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஜஸ்ட் அதுக்கப்புறம் இவங்களும் நிறைய corporate எக்ஸாம்ஸ் life. கிளியர் பண்ணாங்க. ஆமா. ஸ்டில் அதே மாதிரி தான் நான் சொல்றது. 2 பேரும் எப்படி நான் வந்து ரன் பண்றது வந்து சப்போர்ட்டிவா இருக்கணும் ஈச் அதர். இப்ப அவங்க எனக்கு வந்து ஃபேமிலி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு ஃபேமிலி வந்து அவங்க வந்து எங்க ஃபேமிலியில நிறைய கரெக்ஷன்ஸ் எல்லாமே அவங்க கொண்டு வந்திருக்காங்க. எப்படி நான் எனக்கு மாரல் சப்போர்ட்டா இருந்தேனோ அதே மாதிரி அவங்களும் எனக்கு மாரல் சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. ஸோ வி ஷுட் டேக் கேர் ஈச் அதர். அதுதான் ஒருத்தர் இன்னொருத்தர் பார்த்துக்கிறது தான் வந்து ரிலேஷன்ஷிப். இந்த நாங்கள் லவ் பண்ணப்போ ஒரு 7-8 வருஷம் லவ் பண்ணோம். லவ் பண்ணப்போ எத்தனையோ வாட்டி சண்டை போட்டு புரிஞ்சிருக்கலாம். ஆனால் வந்து Still நான் we உங்ககிட்ட come சொன்ன back. ஒரே ஒரு வார்த்தை தான், நான் ஃபர்ஸ்ட் உன்னை கேட்டப்ப நான் உன்னை கட்டிக்கிறேன்னு சொன்னேன். ஆமா. அப்புறமா சொல்லியிருக்கேன் கல்யாணத்துக்கு அப்புறமும். உன்னை நான் அன்னைக்கு சொன்னேன்ல, அது கண்டிப்பா உன்னை கட்டிக்கிட்டேன். கத்துக்கிட்டேன். ஏன்னா கல்யாணம் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஒரு லைஃப் இருக்கு தெரியுமா, அது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். நாட் லைக் லவ் பண்ணப்போ நம்ம ஜஸ்ட் கால் பண்ணி பேசுவோம், அது வந்து வேற மாதிரி. இப்போ அவங்க நம்ம கூட இருப்பாங்க, அவங்க எப்படி இன்னும் நம்ம அவங்கள பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு 6 months நாங்க கொஞ்சம் சர்வே பண்ண So, வந்து நான் கஷ்டப்பட்டோம். என்ன சொல்ல வர்றோம்னா கைஸ், எனக்கு இந்த கேரக்டர் கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகேங்களா, காடுக்கும் சரி எங்க அப்பா அம்மாவுக்கும் சரி எங்க அப்பா அம்மாக்கு சரி. நன்றி. வணக்கம். பை பை.